மாம்பழத்துல இப்ப காமிச்ச வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. 1 மாச வாடகை 2000 ரூபாய். என் புரோக்கரேஜ் கராரா கலந்துருவேன். காபி சாப்பிடுற பழக்கம் உண்டா? உண்டு. உண்டா? அப்ப நான் டீ சாப்பிடணும். நீர் கிளம்பும். என்னப்பா டீயா? ஏன் முடிக்கிற? கொண்டா அப்படியே. ஏன்பா நீ டீ இங்க தானே சாப்பிடுற? சார் இனிமே வெளியில சாப்பிடு. இதுக்குதான் காசு வேற கொடுத்தாகணும். சார் பை. பையே நீ போய் இவ்வளவு பணத்தோட பையன் மறந்துட்டு போயிருக்கான் ஒருத்தன். யாரவன்? அட்ரஸ் இருக்கு, திருவாசகம் பிள்ளை. அட பாவி, இந்த பை வேற எவங்கிட்டயா கிடைச்சிருந்தா பணத்தை அபேஸ் பண்றானே. எங்க போய் கஷ்டப்படுறானோ? எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமே அவனை. எங்க இந்த திருவாசகம் எப்போ வருவாருங்க? தெரியாதுங்க. திருவாசகங்க அந்த ஒல்லியா குண்டா உயரமா குள்ளமா திருவாசகங்க. திருவாசகம் தெரியாதுங்க. தெரியாது. தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் விடுங்க. திருவாசகம் என்னப்பா அது? பணம் போயிடுச்சு ஐயா, என் பணம் போயிடுச்சு. என் பணம் போயிடுச்சு. டீ கடைக்கு போனேன், துணி கடைக்கு போனேன், அங்கெல்லாம் என் பணம் இருந்துச்சு. இப்ப என் பணத்தை காணவே ஐயா. டீ கடையில இருக்கும் போதெல்லாம் என் பணம் இருந்துச்சு. இப்ப என் பணத்தை காணவே. என்ன நினைச்சுன்னு இருக்கு? பிள்ளைய பெத்தவன்னா என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைக்கிறாரா? அவர் ஆத்துல இல்ல சம்பந்தி. சம்பந்தியா? அப்படி கூப்பிடுறது என்ன யோகியதை இருக்கு உங்களுக்கு? கேட்டுக்கோடி, சம்பந்தியா சம்பந்தி. சம்பந்தி ரொம்ப கோமா இருக்காப்ல இருக்கு. குசல விசாரிச்சுட்டு போறோம். இந்த இடத்துல சம்பந்தம் பண்றதே தப்புன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. ஏன் போய் சொல்றீங்க? நம்ம மாமியா அந்த மாதிரி சொன்னது. அந்த முகத்தை பாருமையா, முன்ன பின்ன பாத்திருக்கீர். என்ன தேஜஸ், என்ன தேஜஸ், என்ன சிரிப்பு இது. இந்த முகமா இப்படி பேசியிருக்க முடியும்? மாமி நீங்க சொன்னேன். ஏனா நான் எங்க அப்படி சொன்னேன்? அடி பாவி, நீயா இப்படி மாறிட்ட? அவ கடக்குறா. உம்மை பத்தி எனக்கு யாரும் பத்தி வைக்க வேண்டாம். நீர் பண்ணி வைக்கிற காரியத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உம்மை உள்ள தள்ளிடுவையா? பொண்ண மனையில உட்கார வச்சு மாங்கல்யத்தோட பாக்கணும்னு உள்ளவனுக்கு ஆசை வரலாம். உம்மை போல உஞ்ச விருத்திக்கு அந்த ஆசை வரலாமா? ஒருத்தனை ஏமாத்தனா காதுல பூ வச்சு பாரு, கழுத்துல மாலை போட்டு பாக்காதையும். ஆமா, உங்க ஆத்துல எவ்வளவு உப்பு வாங்குற? இவ்வளவு கேக்குற, அப்ப கூட உனக்கு சொல்ல இல்ல. திருவாசகம் என்ன மன்னிச்சுக்கப்ப. ராஜலட்சுமி இந்தாடி கொஞ்சம் நல்ல தர. புதுசா பார்க்கர் பேனா ஒண்ணு வாங்கினேன். அது சரியா எழுதுறதான்னு செக் பண்றதுக்கு செக்கிலேயே கையெழுத்து போட்டு கல்யாண சில்லற செலவுக்காக எப்படி கொண்ட ஒரு 40,000 ரூபாய் டிரா பண்ண. நான் பேசின 10,000 வரதட்சணை பணம் அல்ப காசு புடியும். நிச்சயதார்த்தமா நான் கொடுத்த 10 ரூபாயை திருப்பி விடும். வந்து வந்து 10 ரூபாய் காசு கையில இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் எல்லாம் சில்லற காசியா. என் வாயில 1 ரூபான்னு அர்த்தம் தெரியுமா உமக்கு? 1 லட்சம். அது நிச்சயதார்த்தத்துக்கு ஐஜி வந்து நான் பாத்திரல. நீர் என்ன உள்ள தள்ளுறீர்? கமிஷனரை கூப்பிடுவேன். சம்பந்தி சுவாமிகள் கோச்சுக்க கூடாது. வைரத்தோடு கட்டிடல. இப்ப பாரு, ப்ளூ ஜாக்கர் ஆர்டர் ஃபார்ம். ஆர்டர் கொடுக்கறதா இல்லையே. டிவிஎஸ்ல இருந்து 1 ரூபாய் ஷேரை உடைச்சு 1 லட்சமா இந்த கல்யாணத்தை பண்றதா இருந்தேன். இப்படி நடந்த விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 40,000க்கு மேல பண்றதா இல்ல. ஆபர்ஸ்பரிக்கு கொடுத்த அட்வான்ஸ கேன்சல் பண்ண போறேன்யா. அப்படின்னா முகூர்த்தம் இந்த வீட்டு கூடத்துலதான். ரிசப்ஷனுக்கு குன்னக்குடி வயலின் கச்சேரி வைக்கிறதா இருந்தேன். இப்ப கேன்சல் பண்ணணும். குன்னக்குடி வயலினியா? இல்ல, ரிசப்ஷனையே. உம்மா குடும்பத்தில் நீர் 1000 ஓட்டைய வச்சுட்டு என்ன கேள்வி கேட்கிறீர்கள? உம்மை நான் கடைசியா வான் பண்றேன். மரியாதையா வர்ற தை மாசம் 21ஆம் தேதி இன்னைக்கு நீ உங்க குடும்பத்தோட வந்து இங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போல உங்க குடும்பத்தையே உள்ள தள்ளிடுவேன். வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன். You are pardoned. You may go.
வாடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.